சோவியத் ட்ரென்ச்சஸ்ல சப்ளைஸும் ட்ரூப்ஸும் லேக் ஆகி சிவிலியன்ஸ் கிட்ட குச்சியை மட்டும் கொடுத்து நிக்க வைக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஜெனரல் அவரோட பிஸ்டலை உள்ள வச்சுட்டு ஒரு குச்சியை மட்டும் எடுத்துட்டு ஜெர்மன் லைன்ஸை பார்த்து தனியா போக ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இன்னொரு ஆபீசரும் அவர் பின்னாடியே போறாரு. அதுக்கப்புறமா ஒரு சோல்ஜரும் வெளியில வர ஒவ்வொரு சோல்ஜரா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சிவிலியன்ஸும் ஒவ்வொருத்தரா வெளியில வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15,000 பேர் வெறும் குச்சியோட ஜெர்மன் லைன்ஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக்கான ஜெர்மன் கமாண்டர் 500 மீட்டருக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஜெர்மன் ஸ்னைப்பர் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பைடர் அவன் விஷனை பிளாக் பண்ணுது. அவன் எடுக்க போறப்ப சோவியத் ஸ்னைப்பர் சைலண்டா அவன் தலையில ஒரு புல்லட் இறக்கிறான். உடனே அந்த சோல்ஜரோட பாடி விளக்க தட்டி விட்டு கெரசின் அங்க இருக்க பேப்பர்ல ஸ்பில் ஆகுது. அதே நேரத்துல பேப்பர் மேல இந்த கண்ணாடியில சூரிய ஒளிப்பட்டு அந்த இடத்துல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நெருப்பு அந்த சோல்ஜரோட உடம்பு முழுக்க பரவி அவன் கிளவுஸ் மட்டும் எரிஞ்சுக்கிட்டே கீழே இருக்க வயர்ஸ் மேல விழுது. கடைசியா வயர்ஸ் மூலமா நெருப்பு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஒட்டுமொத்த போர்ட்ரஸுமே வெடிச்சு சிதறிடுது.